இந்த மனுஷங்க கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? பழி வாங்குறது தான். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையினால் அவங்க அந்த சண்டை போட்ட ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனை நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சண்டையிலேருந்து பெரிய சண்டை வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மனிதர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் மனிதர்கள்கிட்ட இன்னொரு குணம் இருக்குது. அது இப்போது நிறைய பேர்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரியல. முன்னைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த காலத்தில் அது இருக்கா அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான். அது என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிறதுங்க. மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்திருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதி இருந்திருக்காங்க. அந்த தம்பதிக்கு 22 மாதங்களான ஒரு குழந்தை இருக்குது. அதாவது 22 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு 1.5 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க அந்த ஊரில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இவங்களை பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவில் இருக்க கேரளா இருக்குல்ல, கேரளாவை சேர்ந்த ஒரு கப்பிள்ஸ் தான் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்போது தான் ஒரு நாள் அவங்க நினைச்சு பார்க்காத விஷயம் ஒன்று நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வீட்டில் இருக்க ஒரு பூனையை தூக்கிட்டு வெளியே ஓடுறாரு. அப்போ இந்த பையனை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா இந்த பையனை விரட்டிட்டு போகிறாங்க. இந்த பையனுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்து தெரியல. ஸோ அந்த பையன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா விளையாட்டுக்கு துரத்திட்டு வராங்க அப்படின்னு இவனும் தொடர்ந்து ஓடி இருக்கான். இப்படி ஓடுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வீட்டை தாண்டி ரோட்டுக்கு வரும்போது அந்த ரோடால் வந்த கார் இருக்கு இல்லையா, அதில் மோதுபட்டுறான். மோதுபட்டதில் அவனுக்கு பலத்த அடிகள் விழுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை மோதினா கார் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரே அந்த பையனை தூக்கி காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பையன் இறந்துடுறான். அதாவது அந்த 22 மாத குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இறந்துடுது. ஸோ இதுக்கப்புறமா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நம்ம நாடு மாதிரி இல்லைங்க, ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரைவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு எல்லாருமே பயந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த 22 மாத குழந்தையினுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த கேரளாவை சேர்ந்த குடும்பத்தில் இருக்க கணவனும் மனைவியும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடந்த விபத்தை பற்றி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மகனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது தான். அதே மாதிரி தெரியாத ஒரு குற்றத்தை செஞ்சதுக்காக இன்னொருத்தருடைய குடும்பம் சிதைவடையக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த போகிறதில்ல. எங்களுடைய சோகம் எங்களுடைய இருக்கட்டும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த குடும்பம் புரிஞ்சு மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே கோவப்பட்டு மற்றவங்க கூட பேசாமல் மற்றவங்களை பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டு எத்தனை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் ரிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.